மீண்டும் உருவெடுக்கும் வெள்ளைக்கொடி விவகாரம். சரத் பொன்சேகா வெளியிட்ட காணொளியில் இருப்பது என்ன? சவேந்திர சில்வாவுக்கு கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இறுதி போரின் போது கூறிய விடயங்கள் என்னென்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அண்மை காலமாகவே சரத் பொன்சேகா அவர்கள் இந்த ராஜபக்ச குழாமினர் மீதான விமர்சனங்களை அள்ளி தெளித்து கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இது ஒரு வகையில் அவருடைய அரசியல் இருப்புக்கு கூறப்பட்டதாக இருந்தாலும் கூட அவர் கூறிய விடயங்களில் என்னென்ன விடயங்கள் பொதிந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இவர் கூறிய விடயங்கள் தமிழ் மக்கள் சார்ந்தும் விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்தும் இருக்கின்ற விடயங்களாகத்தான் இது பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேயே இந்த போரை முடிச்சிருக்கலாம், ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பினரோட ஒரு மறைமுகமான ஒரு உடன்படிக்கை ஒன்றில் தான் மஹிந்த ராஜபக்ச குழாமினர் இருந்தார்கள். அதால தான் இந்த போரை முடிக்க முடியாத சூழ்நிலை வந்தது. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2008ஆம் ஆண்டில் போர் நிறுத்தத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் கொண்டு வந்ததற்கான காரணம் கூட அதுதான். ஆகவே விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்துதான் இவர்களும் செயல்பட்டிருந்தார்கள் என்கின்ற பல விமர்சனங்களை சரத் பொன்சேகா அவர்கள் பொது வழியில் முன்வைச்சதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. அதில் அவர் முன்வைச்ச ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய காலகட்டங்களில் பொது வழிகளில் பேசுகின்ற பொழுது சரத் பொன்சேகா அவர்கள் முன்வைச்ச காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவேந்திர சில்வா அவர்கள்ட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிச்சிருந்தார். அதாவது இந்த வெள்ளைக்கொடியோடு சரணடைய வருபவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்கிற விடயத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். பின்னைய காலகட்டங்களில் அது என் மீதான விமர்சனமாக மாற்றப்பட்டிருந்தது. இதற்கான காணொளிகளும் என்னிடம் இருக்கின்றது, நான் விரைவில் வெளியிடுவேன் என்று சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த காலப்பகுதியில் சவேந்திர சில்வா அவர்கள் இந்த விடயத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காணொளி ஒன்று எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த காணொளி எடுக்கப்படுவது தெரியாமலே சவேந்திர சில்வா அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் என்கிற விஷயத்தை சரத் பொன்சேகா அவர்கள் ஏலவே சொல்லியிருந்தார். அந்த காணொளி எப்பொழுது வெளிவரும் என்கின்ற எதிர்பார்ப்பு சிங்கள மக்கள் மத்தியிலேயும் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த சரத் பொன்சேகா அவர்களுடைய கதைகள் அல்லது சரத் பொன்சேகா போன்ற சில விமர்சனங்களை முன்வைக்கின்ற வளமையான விமல் வீரவன்ச போன்ற இந்த இனவாத கருத்துக்களை முன்வைக்கிறவர்களுடைய கருத்துக்கள் போன்றே போகின்றது. அவரும் முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்களை முன்வைக்கின்றார் என்கின்ற விமர்சனம் சரத் பொன்சேகா மேலே இருந்த வண்ணம் இருந்தாலும் கூட அவர் வெளியிடுகின்ற கருத்து அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்துவது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே அவர் குறிப்பிட்ட விடயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த சவேந்திர சில்வா அவர்கள் கோட்டபாய ராஜபக்ச அவர்களோட தொலைபேசி மூலம் அழைப்பு எடுத்ததாகவும், இந்த தொலைபேசி அழைப்பில் என்னென்ன விடயங்கள் கூறப்பட்டிருந்தது என்றால், இந்த சர்வதேச அமைப்புகளின் உதவியோட சரணடைய வருபவர்கள் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. இதில் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய சில முக்கிய உறுப்பினர்கள் பொட்டம்மான் சூசை போன்ற சில முக்கிய உறுப்பினர்களும் சரணடைய வேற இருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்களும் போன்ற கருத்துக்களும் அதில் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த ஐசிஆர்சியின் அனுமதியோடு தான் வருவதற்கு இருந்தார்கள். இந்த ஐசிஆர்சி மூலமாகத்தான் விடுதலை புலிகள் அமைப்பினர் சரணடைவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் சார்ந்த விடயத்தில் அன்றைய காலகட்டங்களில் நேரடியாகவே இராணுவத்திட்ட சரணடைவர்களை மட்டும்தான் நாங்கள் எடுக்க முடியும், இப்படி சர்வதேச அமைப்புகள் மூலமாக வருபவர்கள் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கிற அடிப்படையில் அங்கே பேச்சுவார்த்தை இருந்த காரணத்தினால முன்னைய காலகட்டங்களில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இல்லை. இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வகையில் இந்த சரணடைதல் இடம்பெறுமாக இருந்தால் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வடக்கு கிழக்கினுடைய முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த அங்கே இருந்த முக்கிய உறுப்பினர்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய இடங்கள் வழங்கப்பட்டிருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தையும் சரத் பொன்சேகா அவர்கள் அதில் குறிப்பிட்டதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. குறிப்பிட்ட காணொலியையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியை நாங்கள் பார்த்து விட்டு வரலாம். We should not select against it. If they are surrendered to armed forces, yes. If they are surrendered to ICRC, no. No other part.
இந்த குறிப்பிட்ட காணொளியில் தொலைபேசி அழைப்பு எடுக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொலைபேசியில் இருவரும் உரையாடின விடயம் என்னென்று தெரியாது. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் என்ன விடயத்தை அதில் கதைச்சிருந்தார் என்ற விடயம் தெரியாது. ஆனால் சவேந்திர சில்வா அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். அதாவது சரணடைய வருபவர்கள் தொடர்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் என்ன கருத்தியலை வைத்திருக்கின்றார் என்கிற விடயத்தை தெரிவித்திருந்தார். முன்னைய காலகட்டங்களில் பேசுகின்ற பொழுது நேரடியாகவே சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருந்தார், வெள்ளை கொடியோடு வருபவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு கட்டளை தான் அவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த காணொலியை வெளியிட்டு ஏதோ ஒரு வகையில் முன்னுக்கு பின் முரணான சில கருத்துக்களை கூறுறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சரணடைய வருதல் தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட முன்னைய காலகட்டங்களில் சில இடங்களில் சில விடயங்களை பேசியிருந்தார். நடேசன் புலித்தேவன் போன்றவர்கள் தன்னை தொடர்பு கொண்டிருந்ததாகவும் பின்னர் கேபி அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைப்பினை எடுத்து இந்த குறிப்பிட்ட 1,00,000க்கு மேற்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக இந்த சரணதல் தொடர்பான விடயங்களை பசில் ராஜபக்சவோட பேசுமாறு கேட்டிருந்ததாகவும் பின்னர் அது தொடர்பான விடயங்களை தான் பேசியிருந்தேன் என்ற பொருள்பட கேட்டிருந்தார். 16ஆம் தேதி மே மாதம் 16ஆம் தேதி தான் இந்த பேச்சுவார்த்தை திருவங்க. 16ஆம் தேதி ஒரு 8 மணி அளவில் இரவு 8 மணிக்கு இணக்கம் வந்துட்டு என்ன அடிப்படையில் என்றால் மஹிந்த ராஜபக்ச ஜோர்டன்ல இருந்து வந்து இறங்கின உடனேயே நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் வந்து 2 பிஷப் மேர் உடன் பசில் ராஜபக்ச அவர்களும் நானும் வென்னிக்கு சென்று அங்கே இருந்து நடேசனர்கள் வெளியில் வந்து ஒரு இணக்கம் தெரிவித்த இடத்துல வந்து அந்த 150,000 பொதுமக்களை வந்து பாதுகாப்பாக வெளியில் கொண்டு போகிற தொடர்பாகவும் அதுக்கு பிறகு இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொடர்பாக அவர்களுடைய நிலைமை தொடர்பாகவும் பேசப்பட்டு ஒரு இணக்கம் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற ஒரு இணக்கம் வந்தது. அந்த அடிப்படையில் தான் 8 மணி 16ஆம் தேதி அந்த இணக்கம் வந்திருந்தது. பேருந்து என்ன நடக்கண்டா 17ஆம் தேதி விடிய காலையில் ராஜபக்ச வந்து இறங்குறார். நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கு போகிறார். பசில் ராஜபக்ச எனக்கு டெலிஃபோனில் அறிவித்து தான் அவர் அந்த மீட்டிங்கை போகிறார். அதுக்கு பிறகு ஒரு தொடர்பும் வேற இல்லை. சரி, எந்த விதமான தொடர்பும் வேற இல்லை. அவர் டெலிஃபோனுக்கு வேற இல்லை. இப்படியாக பல விடயங்கள் இந்த சரணடைதல் அல்லது வெள்ளை கொடியோடு போதல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் பலரும் முன்வைத்துக் கொண்டே வருகின்றார்கள். ஆனால் இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஆதாரம் யார்கிட்டையாவது இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இல்லை. அதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்பமாக மாறி இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த சரணடைய வந்தார்களுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி ஒன்று மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருந்தது. இன்னொரு பக்கத்தில் ஒரு விடயம் பேசப்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முக்கிய உறுப்பினர்கள் சரணடைகிற அந்த மனப்பான்மையிலேயே இல்லை. தொடர்ந்துமே அவர்கள் போரிடுகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த மனப்பான்மையே இல்லை. ஒன்று, அவர்களது உயிரை மாய்த்து கொள்ளுதல் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருந்தார்களே தவிர இந்த சரணடைதல் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் அறவே இல்லை என்கின்ற ஒரு வகையிலையும் இந்த கருத்துக்கள் பேசப்படுகின்றன. ஆகவே இதை சரத் பொன்சேகா ஏன் பேசுகின்றார்? இப்படியான விடயங்கள் ஏன் பேசப்படுகின்றன? ஒரு காலகட்டத்தில் மிக பிரதானமான ஒரு அதிகாரியாக இருந்தவர் ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச போன்ற ராஜபக்ச குழாமினருடைய ஒரு மிக நெருங்கிய சகாவாக இருந்தவர் இப்ப ஏன் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார்? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தன்னை கைது செய்தல் தொடர்பான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அச்சுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது ராஜபக்ச குழாமினரால் என்று சரத் பொன்சேகா அவர்களை நேரடியாக தெரிவித்திருந்தார். ஆகவே இப்படியான விடயங்கள் ஏன் இடம்பெற்றிருந்தன என்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விடயத்தையும் தெரிவிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த 2008 காலப்பகுதியில் ஏற்கனவே இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான ஒரு விடயம் கொண்டு வரப்படுகின்றது. அதுவும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கிளிநொச்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்காவிட்டால் நாங்கள் ஏற்கனவே இந்த போரை முடிவிச்சிருப்போம். முன்னைய காலகட்டங்களிலேயே இந்த போரை முடிச்சிருப்போம். விடுதலை புலிகள் அமைப்பினரை முற்றாக ஒழிக்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது என்று சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்றார். 2005 காலப்பகுதியில் $2 மில்லியன் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்களால் வழங்கப்பட்டது. ஆகவே இதால தான் அவர்கள் மிகப்பெரிய ஆயுதங்களை கொள்வனவு செய்திருந்தார்கள், படகுகளை கொள்வனவு செய்திருந்தார்கள் என்ற இன்னொரு விமர்சனத்தையும் இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மேல முன்வைக்கிறார். இன்னொரு காலகட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய தலைவரை புகழ்ந்து பாடுற ஒரு விடயத்தையும் அவர் சில இடங்களில் மேற்கொண்டிருந்தார். மஹிந்த ராஜபக்சவை விட விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மேன்மையானவர் என்கின்ற விடயத்தையும் பொது வழிகளில் அவர் பேசுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த சரத் பொன்சேகா அவர்களுடைய கருத்து முன்னுக்கு பின் முரணான ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஏன் அவர் இந்த விடயங்களை இங்கு கொண்டு வரணும்டா, அவருடைய அரசியல் இருப்பு என்பது எல்லாருக்கும் தெளிவாகவே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் சூழலில் பலரும் அரசியலில் வரிதாக்கப்பட்டிருக்கின்றார். மைத்திரிபால சிறிசேன
சரத் பொன்சேகா. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட சஜித் பிரேமதாச கூட இப்போ அரசியலில் பரிதாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் நகர்வுகள் அவ்வளவு காத்திரமானதாக இல்லை. ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இன்றும் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இல்லை என்று சஜித் பிரேமதாச கூட மீதான விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. நடைமுறை அரசியலிலிருந்து மைத்ரிபால ஸ்ரீசேனா அவர்கள் அண்மையில் விலகி இருந்தார். அவை இப்படியாக இந்த தென்னிலங்கை பரப்பில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்லது மக்களால் அரசியலில் பரிதாக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு பட்டியலில் இருக்கிற மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் தான் சரத் பொன்சேகா அவர். ஆகவே இவர் ஏன் இந்த விடயத்தை தெரிவிக்கணும்ன்றா அரசியலுக்கு உள்ள இவர் நுழைகிறதுக்கான ஒரு திட்டலை உருவாக்கி இருக்கின்றார். இப்போ எதிர்கட்சியில் கொஞ்சம் பலமான போராட்டங்களையும் ஆளுங்கட்சிக்கு எதிரான செயல்பாடுகளையும் முன்வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுஜன பிரமுன. ஆகவே இந்த பொதுஜன பிரமுனவுக்கு எதிரான சில செயல்பாடுகளையும் எதிரான கருத்துக்களையும் முன்வைப்பதன் ஊடாக இந்த அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றதா என்கிற இன்னொரு கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இவர்கள் தென்னிலங்கை பரப்பில் அரசியலில் தங்களை நிலைப்பாடுகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் அரசியலில் நுழைவதற்காக அல்லது மீண்டும் வாக்கு வங்கிகளில் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் மக்களுடைய விடயங்களை பயன்படுத்துகின்றார்களா என்றுதான் இப்போ தமிழ் மக்களிடம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது.